Hi students, in this topic we will see about how to create a table in web page. So ஒரு web pageல எப்படி ஒரு table create பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Table means some rows and columnsலாம் சேர்ந்த ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம table அப்படின்னு சொல்லுவோம். ஸோ rows and columnsல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா some datas இருக்குது. Datas வந்து rows and columnோட ஸ்ட்ரக்சரில் இருக்கும். லைக் எக்ஸலில் நம்ம ஷோ பண்ணுற ஒரு டேபிள் அந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 rows 3 columns இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 rows, சாரி இதில் 4 rows இருக்கா, சரி 4 rows அண்ட் 3 columns இந்த மாதிரி ஒரு டேபிளை நம்ம HTML காட்டணும் அப்படின்னா அதுக்கான டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் அப்படின்றது தான் ரூட் டேக். டேபிள் இது ஒரு க்ளோஸ்டு டேக், அதனால் இந்த டேபிளுக்கான க்ளோஸ் டேக் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது மட்டும் இருந்தால் இந்த மாதிரியான ஃபார்மேட் வந்துருவானா வராது. இதில் இருக்கிற ஒவ்வொரு ரோவையும் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு டேக் இருக்குது. என்ன டேக்னு பார்த்தீங்கன்னா டிஆர் அப்படின்ற டேக். இந்த டேகை எங்கே யூஸ் பண்ணணும்னா டேபிளோட இன்னரில் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் டிஆர் டேக் இஸ் சைல்டு டேக் ஆஃப் டேபிள் டேக். எக்ஸாம்பிள் இதோட கோடை வந்து நான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன், இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தம் எத்தனை ரோ வேணுமோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கணும். டிஆர் ஸோ மொத்தம் எனக்கு எத்தனை ரோ இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளில் ஒரு 4 rows இருக்குது. 1 2 3 4. ஸோ 4 ரோஸுக்கும் நம்ம இந்த மாதிரி 4 டைம்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை செல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மொத்தம் 12 செல்ஸ் வந்து இருக்குது. இந்த ஒவ்வொரு டேபிளோட செல்ஸையும் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிடி அப்படின்ற டேக் யூஸ் பண்ணணும். டிடி மீன்ஸ் டேபிள் டேட்டா. இந்த டேக் எங்கே சார் யூஸ் பண்ணணும்னா ஒவ்வொரு ரோ டேக்லையும் யூஸ் பண்ணணும். பிகாஸ் இந்த டேபிள் டேட்டா எந்த ரோக்கு அஃபெக்ட் ஆகணுன்றதை நம்ம கிளியராக சொல்லணும் கோடில். ஸோ எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு ரோவை டிஃபைன் பண்ணுறதுக்கு டிஆர்ன்ற டேக் இங்கே தான் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்குள்ளே தான் நீங்கள் டிடி டேக் வந்து கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் டிடி அப்படின்னு கொடுத்து, ஸோ அது உள்ளே இருக்க கண்டென்ட் நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோவில் எத்தனை செல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 செல்ஸ் 2 3. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது. அடுத்த ரோவில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு 3 rows இருக்கும், சாரி 3 டேபிள் டேட்டா இருக்கும். தட் மீன்ஸ் 3 செல்ஸ் வேணும். ஸோ இதையே காப்பி பண்ணி இந்த ரோஸ்லேயும், அதாவது செகண்ட் ரோலையும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். செகண்ட் ரோவில் 4 5 6ன்னு இருக்கணும். 4 5 6. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ரோவில் 3 டேபிள் செல்ஸ் வேணும். ஸோ அதுக்கு நம்ம டிடி டேக் யூஸ் பண்ணி 3 டைம்ஸ் போட்டுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 8 and 9. ஸோ அடுத்து கடைசியாக இருக்க 4th ரோவில் 10 11 and 12. சேவ் பண்ணிக்கிட்டோம். செக் பண்ணி பார்க்கலாம் இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு. இதோட ஃபைல் நேம் table.html எங்கே சேவ் ஆகிருக்குன்னா டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிருக்கு. ஓகே, டெஸ்க்டாப்பில் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணோம்னா நம்மளோட கண்டென்ட் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது டேபிளோட ஆர்டரில் இருக்கான்னா ஓகே, ரோஸ் அண்ட் காலம்ஸில் கரெக்டாக காட்டுது. ஆனால் பார்டர்ஸ் இல்லை அப்படின்னா இது ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சராகவே நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்டர்ஸ் எனக்கு வேணும். இந்த டேபிளுக்கு பார்டர் வேணும்னா டேபிளோட ஸ்டார்ட் டேக்கில் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் வந்து சேர்த்துக்கணும். என்ன ஆட்ரிபியூட் அப்படின்னா பார்டர் அப்படின்ற ஆட்ரிபியூட்ஸ். இந்த பார்டர் என்ற ஆட்ரிபியூட்ஸ்க்கு நம்ம வேல்யூ என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு கொடுக்கலாம். 1 2 3 4 5 10 என்ன வேணாலும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற வேல்யூவை பொறுத்து அந்த பார்டரோட திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் 1ன்னு சொன்னோன்னா எனக்கு 1 pixel சைஸில் பார்டர் வந்து ஷோ ஆகும். ஸோ ரீலோட் கொடுக்குறேன். பார்த்திங்க அப்படின்னா இந்த டேபிள் வந்து லைக் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் இருக்கிற மாதிரி நம்மளோட டேபிள் ரோஸ் வந்து சிங்கிள் லைனில் தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து சரி பண்ண முடியும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா டேபிளோட அவுட்லைன் இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் செப்பரேட்டாக பார்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பார்டர்ஸ் ஸ்பேஸும் நம்மளுக்கு இருக்க வேணாம், எல்லாம் ஜாயின் ஆகி தான் வரணும், அதாவது ரெண்டும் தனித்தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னா செல் ஸ்பேஸிங் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அந்த ஆட்ரிபியூட்ஸில் வேல்யூ வந்து 0 அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த ரெண்டு செல்லுக்கு இடையில் இருக்கிற ஸ்பேஸ்லாம் வந்துட்டு கம்மியாகிடும். கம்மியாச்சுன்னா இந்த ரெண்டு லைனும் ஒரே லைன் மாதிரி தெரியும். செக் பண்ணி பார்க்கலாம். செல் ஸ்பேஸிங் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரே செல் மாதிரி தெரியும், அதாவது ரெண்டு செல்லும் ஜாயின் ஆகிடும், ரெண்டு செல்லோட பார்டரும் ஜாயின் ஆகிடும், அதனால ஒரே லைனாக தெரியும் நமக்கு. நெக்ஸ்ட்டு வேறு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்த்துன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி டேபிளோட வித் எவ்வளோ இருக்குன்னு கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு 500 அப்படின்னு கொடுக்கலாம். 500 கொடுத்தா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதோட வித்தை வந்து கொஞ்சம் நம்மளோட ப்ரௌசர்ஸ் ஜூம் லெவலில் கரெக்டாக 100% வச்சுக்கலாம். இதுதான் ஆக்சுவலாக இந்த ப்ரௌசரோட டிஃபால்ட்டு ஜூம் லெவல். ஸோ இதில் பார்க்கும்போது நம்மளோட 500 பிக்சல் டேபிள் வந்து லைக் இந்த மாதிரி ஷோ ஆகுது. இவ்வளோ வித் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஓகே சார், எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு செல்லில் எனக்கு இந்த மாதிரி 1 2 3 வேணும், அதுக்கு பதிலாக சம் காலம்ஸோட நேம் வேணும். லைக் எஸ் நம்பர், சீரியல் நம்பர், அதுதான் நான் எஸ் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எம்ப்ளாயி நேம், இஎம்பி நேம், டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு டேபிள் வரும் சார். நீங்கள் எக்ஸலில் இதெல்லாம் டைப் பண்ண வேணாம், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டேபிள் தான் என்னோடய HTML வேணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் கோட் எழுதுகிறேன். ஸோ அதனால தான் நான் இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சென்டர் அலைன்மெண்ட்டில் போல்டாக ஒரு கண்டென்ட் வந்து HTML ஷோ, அதாவது வெப்பேஜில் ஷோ ஆகணும்னா அதுக்கான கோட் எப்படி எழுதுன்னு பாருங்கள். இது வந்து ஹெட்டிங் ரோ இல்லையா, அதனால நார்மலாக டிடின்னு யூஸ் பண்ணாமல் இதுக்கெல்லாம் டிஹெச் அப்படின்னு போட்டுக்கலாம். டிஹெச் மீன்ஸ் டேபிள் ஹெட்டர். டிடிக்கும் டிஹெச்சுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேபிள் டேட்டா நார்மல் ஃபாண்ட்டில் இருக்கும், டிஹெச்சில் டிஃபைன் பண்ணுற டேட்டாஸ் வந்து சென்டர் அலைன் வித் போல்டாக இருக்கும். அந்த கண்டென்ட் வந்து போல்டாக தெரியும். இங்கே பாருங்கள், நான் எஸ் நம்பர்னு கொடுத்துக்கிறேன் கண்டென்ட்டை. இதுக்கு வந்து நேமு இஎம்பி நேம், அது எம்ப்ளாயி நேம்ன்றதை நான் ஷார்ட்டாக இஎம்பி நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட். ஸோ ப்ரௌசர் போய்ட்டு செக் பண்ணலாம். ஸோ கரெக்டாக ஷோ ஆகுது. ஸோ ஒவ்வொரு ரோலையும் நம்மளுக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிடியில் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நேம் வந்து அருண், டிபார்ட்மெண்ட் ஐடி. செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு செல்லுக்கு 2 சீரியல் நம்பர் கொடுத்துக்கலாம். நேம் வந்து பிரபா அப்படின்னு கொடுத்துட்றேன். டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். தேர்ட் ரோவில் இருக்கிறதுக்கு 3 அப்படின்னு கொடுத்துக்கலாம். நேம் வந்து கார்த்திக். அக்கௌண்ட்ஸுக்கு பதிலாக HR அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இது அவுட்புட்டில் பார்க்கும்போது இந்த மாதிரி அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை சார், இதில் இன்னும் கொஞ்சம் ரீடபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுன்னா என்ன சார் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டேபிளோட ஆட்ரிபியூட்ஸில் செல் பேடிங் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதோட யூஸ் என்ன அப்படின்னா, இந்த பார்டருக்கும் இந்த கண்டென்ட்டருக்கும் பிட்வீனில் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பேடிங் அப்படின்னு ப்ராப்பர்ட்டி இருக்குது, செல் பேடிங். ஸோ கொடுத்து பார்க்கலாம். செல் பேடிங் ஒரு 10 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த பார்டருக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் இடையில் கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். ஸோ இந்த பார்டர்லேருந்து இந்த ஏ அப்படின்ற லெட்டருக்கு இடையில் இருக்க ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பிக்சல். ஸோ அது எப்படி நம்ம சொல்கிறோன்னா, நம்ம இங்கே வேல்யூ கொடுத்துருக்கோம், 10 பிக்சல் கொடுத்துருக்கோம். அதனால் கரெக்டாக அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கிடச்சிருக்கு. ஏன் இந்த ஸ்பேஸ் கொடுக்கணும், சப்போஸ் இந்த லெட்டர் வந்து இந்த பார்டர் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா ரீடபிலிட்டியாக இருக்காது, அது பார்க்க உடனே கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும், பார்க்கறதுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகாது கண்டென்ட்டை படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ நான் ப்ரௌசரோட சைஸ் இந்த மாதிரி கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி சம் காலம் வந்து ஹைட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹைடான காலமை நான் பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டல் ஸ்க்ரால் பாரை இந்த மாதிரி மூவ் பண்ணி தான் பார்க்கணும்.
ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் ஹரிசாண்டல் பார் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெஸ்பான்சிவாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா யூசர் அது ஃப்ரெண்ட்லியாக இருக்காது ஹரிசாண்டல் பார். நம்ம எப்போவுமே ப்ரௌஸ் பண்ணும்போது ஹைட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு மிடில் மவுஸில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துடலாம். பட் ஆனால் மவுஸில் நம்ம ஹரிசாண்டல் பார் பார்க்கணுன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதாவது இந்த மாதிரி மேனுவலாக போய்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். இதுவே நம்ம மவுஸில் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மெத்தடுக்கு தான் நம்ம போகணும். ஸோ அந்த மாதிரி எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேல்யூ கொடுக்கும்போது, அதாவது டேபிளோட வித்து கொடுக்கும்போது, நான் வித் இந்த 500 கொடுத்துருந்தேன்ல, அதுக்கு பதிலாக ஒரு 80% அப்படின்னு கொடுத்தா டோட்டல் ப்ரௌசரோட வித்தில் 80% தான் நம்மளோட டேபிளுக்கான வித்தாக எடுத்துக்கும். ஸோ இப்போ பாருங்கள் அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் நான் வந்துட்டு ப்ரௌசரோட சைஸை கம்மி பண்ணால் என்ன ஆகும்னா, ப்ரௌசரோட சைஸ் கம்மி பண்ணாலும் உள்ளே இருக்கிற டேபிளோட வித் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்சிவாக இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிக்கும். ஸோ அதனால தேவையில்லாமல் நம்மளுக்கு ஹரிசாண்டல் பார் வந்து வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வித் வந்து அப் டு என்னோடய ப்ரௌசர் வித் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 100% கொடுத்தா போதும். ப்ரௌசர் சைஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சைஸுக்கு நம்மளோட டேபிளோட சைஸும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அப் டு இந்த ரைட் கார்னர் வரைக்கும் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போயும் ஜூம் லெவல் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இந்த டேபிள் வந்து நம்மளோட மொபைல் ஓப்பன் பண்ணால் கூட அந்த மொபைலோட ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருக்க டேபிளோட சைஸ் வந்து அதை வித்து வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். கரெக்டாக அந்த டேபிளில் இருக்க எல்லா காலமும் நம்ம வித்தின் நம்மளோட மொபைல் ஸ்க்ரீன்லேயே தெரியும். நம்ம தேவையில்லாமல் ஸ்க்ரால் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. வேறு என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் கலர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த கலருக்கு வேல்யூஸ் வந்து நீங்கள் ரெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரெட் கலரில் பார்டர்ஸ் வந்து ஷோ ஆகும். ரெட் கலர் லைக் இந்த மாதிரி வேறு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, பிஜி கலர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடாது, ஆட்ரிபியூட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வேல்யூ வந்து நம்ம எல்லோ அப்படின்னு கொடுத்தோம்னா எல்லோ கலரில் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வேறு என்ன டேக்லாம் இருக்குது சார் டேபிள்குள்ளே? நம்ம என்னென்ன டேக் இது வரைக்கும் பார்த்துருக்கோன்னா, டேபிள்ன்றது ரூட் டேக், டேபிளுக்குள்ளே ரோ க்ரியேட் பண்ணணுன்னா டிஆர் அப்படின்றது டேக். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டேபிளில் 4 ரோஸ் வேணும்னா 4 டைம்ஸ் இந்த டேபிள் ரோஸ் இருக்கும். ஸோ ஆல்ரெடி 1 இருந்துச்சு, இது ஒரு ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது ஃபோர்த் ரோ. டேபிளோட கேப்ஷன் எனக்கு வேணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்ஷன் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இது என்ன ஆகும்னா, நம்ம இமேஜஸ்லாம் ஃபிகர் 1 ஃபிகர் 2 அந்த மாதிரிலாம் இமேஜுக்கு நான் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பேன்ல, அது மாதிரி நம்மளோட டேபிளுக்கு ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கேப்ஷன் டேக் வந்து யூஸ் பண்ணலாம். ஜென்ரலி கேப்ஷன் டேக்கோட டெக்ஸ்ட்டு எங்கே ஷோ ஆகணும்னா டேபிளோட டாப்பில் தான் ஷோ ஆகும். எக்ஸாம்பிள் EMP டி டேபிள் 1 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துறேன். ஸோ இந்த கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா டேபிளுக்கு டாப்பில் சென்டர் அலைன்மெண்ட்டில் ஷோ ஆகும். இல்லை சார் எனக்கு இது பாட்டமில் தான் வேணும்னா அலைன் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டு பாட்டம் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா பாட்டமில் ஷோ ஆகும். ஸோ பாட்டமில் ஷோ ஆகும். ஸோ இந்த கேப்ஷனை ஒன்று டேபிளோட டாப்பில் டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். இல்லை அப்படின்னா அலைன் அப்படின்னு கொடுத்து பாட்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கேப்ஷன் டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேபிளுக்கு கீழேயும் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷோ பண்ணிக்கலாம். இந்த கேப்ஷன் டேக்கை எந்த பிளேஸில் டைப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் டைப் பண்ணலாம். ஆனால் வித்தின் டேபிளோட டேகுக்குள்ளே தான் அந்த கேப்ஷன் டேக் வந்து இருக்கணும். அதாவது டேபிளோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ டேபிள் டேக் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது. இந்த 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 டேக் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு கூட இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் முன்னாடி போட்டாலும் அதே மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. சாரி, முன்னாடினா டேபிள்குள்ளே தான், வெளியில் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் லாஸ்ட் கிளாஸில் எடுத்திருந்தேன். இதோட முடிச்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.